பராசக்தி ஓகே, இதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க சார். உங்களை அந்த இடத்துல மாட்டாதீங்க. ஏன் சார் நீங்கள் சாப்பிடாம ஜீரணமாகாது உங்கள் உடம்பு. உங்கள் யூரினை உங்களை தவிர பாஸ் பண்ண முடியாது இன்னைக்கு வரைக்கும். சார் வியாதி ஆயிடுச்சா இவர் தீக்கிறோம்ன்றார் சார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான கொடுமை. உங்கள் உடம்புக்குள்ளே ஒழுங்காக கிட்னி இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. உங்கள் கிட்னியை நீங்கள் காலி பண்ணிவிட்டீங்க. பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி காமத்தினால் காலி பண்ணியிருப்பீங்க, சாப்பாட்டில் காலி பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆடும் மாடும் தாம்பத்திய உறவை மறந்தும் கூட இயற்கையிலிருந்து மாறுவதில்லை. அதனால் அதுக்கு கிட்னி ட்ரபிள் இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை. எனக்கு வருது உங்களுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காமத்திலே அனாவசியப்படுத்தியிருப்போம், உணவிலே அனாவசியப்படுத்தியிருப்போம், எண்ணங்களிலே அனாவசியப்படுத்தியிருப்போம். இந்த உடம்பை நினச்சி பாருங்கள். உலகத்திலே மென்மையான ஒரு மாபெரும் 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 மென்மையான விஷயந்தான் உடம்பு. அந்த உடம்புலே இருக்கக்கூடிய மாபெரும் 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 மென்மையானது மூளை. இந்த ரெண்டையும் 24 மணி நேரம் உங்களுடைய ஆசைக்காக, பேராசைக்காக, காமத்துக்காக, பொறாமைக்காக, அல்லது எதையும் இந்த உலகத்தில் நம்ம தான் பெரியாள்ன்ற அகங்காரத்துக்காக அழிச்சு சிதறடிச்சு விட்டு போய் ஒரு சாமியார்கிட்ட போய் நிற்கிறீங்க. எப்படி சொல்கிறாருன்னா, வாங்க உங்கள் வியாதியை தீர்த்துறேன். நீங்களும் சாமியார்கிட்ட போனேன். சாமியார் அவருடைய எனர்ஜியை அனுப்பி முடிச்சிட்டார். ஒரு மோட்டிவேஷன் சார் அது. நான் இது நாத்திகமெல்லாம் பேசலை, ஒரு மோட்டிவேஷன். எத்தனை வியாதிகளை தீர்த்துற முடியும்? அப்படின்னா எதுக்குங்க ஆஸ்பத்திரி, அதுக்கு எதுக்குங்க ஹாஸ்பிட்டல்ஸ்? இது என்னங்க மறைக்க வேண்டியது இருக்குது சார்? நீ நல்லா சிந்திச்சு பாருங்கள். இதில் என்ன மறைக்க வேண்டியது இருக்கு? அவர் ஒன்றுமே இல்லையே. அழகாக வெளியே மிகப்பெரிய அரசாங்க ஆஸ்பத்திரிகளை எடுத்து ஒட்டுமொத்த ஆஸ்பத்திரிக்கு வியாதி டாக்டர்ஸ்ட்டை கொண்டாந்து கொடுத்து ஒட்டுமொத்தமாக இவர் அப்படியே உட்காந்து பிடிக்க அவ்வளவையும் தீர்த்துட்டு போயிட்டா, ஏன் சார் ஹாஸ்பிட்டலே வேணாமே, எந்த வியாதியும் தீர்ப்போம் அவருடைய சக்தியால் நடக்கிறதுன்றார். ஒருத்தர் பேட்டி கொடுக்குறார், இந்த மாதிரி எனக்கு இந்த சாமியாரை பார்த்தேன், 20 ஆண்டுகள் வயிற்று வலி, இவர் தீர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார். அப்போ வயிற்று வலி வந்தவருக்கெல்லாம் அவர் ஹாஸ்பிட்டல் நடத்திடலாமே. அந்த இடத்துல தான் அவர் ஒரு நல்ல புட்டப் பண்ணுறார். வயிற்று வலி வந்தவனையெல்லாம் தீர்க்க முடியாது, எவனுக்கு தீர்க்கணும்னு இருக்கோ அப்போ தான் வரணும்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம அவங்கள எந்த விதமான வேகம் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்ல, நம்ம எழுந்துக்கிறணுமா இல்லைங்களா? என்ன எழுந்துக்கிறணும்? இந்த உடம்பு என்ன, இந்த உணவு என்ன? ஒரு மிருகத்துக்கு இந்த மாதிரி வியாதி வந்துச்சா? வரலையே. வந்திருக்கான்னு பாருங்கள் சார். எந்த வியாதியாச்சும், எந்த காய்ச்சல்லையாச்சும் எந்த நாய் பூனை அலையுதான்னு பாருங்களேன். நம்ம தான் அலைகிறோம். பிகாஸ் we have totally destroyed, அப்படி சொல்லலாம். கம்ப்ளீட்டாக இந்த உடம்பை கெடுத்துட்டோம். எப்படி? உணவை சாப்பிட்றது மூலம் கெடுக்கிறோம், கண்ட மாதிரி அலைகிறோம், கண்ட மாதிரி சிந்திக்கிறோம், இரவெல்லாம் பொறாமையில் பார்க்குறோம், ஒப்பிடுதல், அதை பண்ணிவிட முடியலையே, இன்னும் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கமேன்றோம், நமக்கு கீழே இருந்த ஒருத்தன் இப்படி ஆயிட்டான்னு சிந்திக்கிறோம், மூளையை முழுவதுமாக நசுக்குகிறோம். கண்டதெல்லாம் சாப்பிட்றோம், உடம்பை கெடுக்கிறோம், கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம். அதே மாதிரி கண்ட மாதிரியான செக்ஸ் முறைகள், இந்த 3லையும் தான் சார் உடம்பு கெட்டிருக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்கள். போயிட்டு இதை சிந்திக்கிறதில்ல சார். இந்த உடம்பு, அதுக்கு தான் வள்ளுவன் சொல்கிறானுங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி. அதை கண்டுபிடிக்காமல் நேரடியாக வந்த உடனே எனக்கு எனர்ஜி பூரா போயிருச்சு. எப்படி எனர்ஜி போகும்? எப்படி போகும்? நம்மால் போனது. நம்மால் எப்படி போனதுன்னு அப்படியே சிந்திச்சா மறுபடியும் பார்த்தீங்கன்னா உணவும் எண்ணமும் தான் காரணமாக இருக்கும். உங்களுடைய உணவு எப்பொழுது சரியாக இருக்கிறதோ, உங்களுடைய எண்ணம், ஃபுட் அண்ட் தாட் எப்பொழுது சரியாக இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் உங்களுடைய எனர்ஜி சரியாக இருக்கும். நான் உட்படத்தான் சொல்லுகிறேன். இதில் ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. இது வேதாந்தம் மாதிரி உபதேசிச்சுட்டு போகிறதில்ல. நான் இப்போ சாப்பிட்ட உணவை நீங்கள் நினச்சி பாருங்களேன். மிகப்பெரிய ஆசானுபாகுவான உடம்பு வச்சுருக்கவர் ஒரே ஒரு சிரிஞ்சில் எடுத்துக்கிட்டு ஒரு 20 மில்லி விஷத்தை ஏற்றுனா உடம்பு தாக்குமா? எத்தனை வருஷம்? 50 வருஷமாக ஆசானுபாகுவாக உடம்பு அப்படியே ஒரு பில்டட் பாடியாக வச்சுருந்த ஒருத்தர். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, வேர்ல்டு பில்டர். அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு
20 மில்லி விஷத்தை ஏற்றுனா எப்படி அந்த உடம்பு பொறுக்குமா சார்? சரி, இவ்வளவு 50 வருஷமாக வளர்ந்த இடத்துல விஷத்தை ஏற்றுனா பேசாமையில் இருக்கணும்? இருக்காது. பிகாஸ் அந்த விஷமானது இந்த 50 ஆண்டுகள் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்பை ஒரு 10 வினாடியில் தூக்க மாத்திரையை பாருங்கள், தூக்க மாத்திரையை போட்டால் அப்படி கீழே அசத்துது, என்ன நரம்பெல்லாம் கீழே விழுத்தாட்டுது. இதை நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் எண்ணங்கள் தான் காரணம், உணவை சரியாக பயன்படுத்தாததான் காரணம். அத்தனை துன்பங்களுக்கும் ஆசையே என்று சொன்னார் அல்லவா, அது அப்படியே வாங்க. உங்களுடைய எண்ணம் தான், உங்களுடைய உணவு தான், உங்களுடைய சூழல் தான். இந்த மூன்றையும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈசாவாசிய உபனிஷத்திலே சொன்ன அந்த முழுமையிலிருந்து கொடுக்கப்பட்டது அது நிரந்தரமாக அந்த பிரம்மம், அந்த ஆதி மூலம், அல்லது பெருவெடிப்பிலே இருக்கக்கூடிய புள்ளியிலிருந்து வந்த பெருவெடிப்பிலே இருந்த புள்ளி, எப்படி வேணாலும் பேர் வச்சுங்க. ஒடுங்கி இருந்த புள்ளி உடைந்து சிதறினது மறுபடியும் ஒடுங்கும் என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானம். இப்போ கூட பத்திரிகைகள் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் மறுபடியும் நீங்கள் சிந்திக்க வேண்டியது, ஏன் வேதாந்தத்தையும் விஞ்ஞானத்தையும் பேசும்போது இப்படி இறைவனை பற்றி, கடவுளை பற்றி அல்லது நம்பிக்கையை பற்றியெல்லாம் நாம் பேசுகிறோம் என்றால், மனிதன் சரியாக உள்ளுக்குள்ளே சிந்தித்து விட்டால், தொடர்ந்து சிந்தித்து விட்டால், தன்னுடைய உணவையும் எண்ணங்களையும் சரி செய்து விட்டால், எந்த தொல்லையும் உங்களுக்குள்ளே வர வாய்ப்பே இல்லை என்று நாம் உணர வேண்டும். அதான் முக்கியமான விஷயம். எப்படின்னா, நமக்குள்ள எது இப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி, இவ்வளவுதான் சிந்திக்கணும். இறைவன் கொடுத்து விட்டார், இறைவன் விதி, பூர்வ ஜென்மா புண்ணியம், பல வருடங்களாக பூர்வ ஜென்மாவிலே எனக்கு இருந்த விதி, எதுவுமே நண்பர்களே சிந்தித்து பாருங்கள். நான் சொல்வதற்காக ஒத்துக்கொள்ள வேண்டாம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பூர்வ ஜென்மா என்பது என்னவென்றாலே இன்னும் பலருக்கு தெரியவில்லை. பூர்வ ஜென்மா என்றால் முதல் பிறவி என்று சொல்கிறீர்களே, ஒரு மனிதனாக இருப்பவன் போன பிறவியில் மாடாகவா பிறந்திருப்பான்? நினைத்து பாருங்களேன். விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? மனித விந்து இன்னொரு மனித விந்துவைத்தானே உருவாக்கி இருக்கிறது, மனிதனைத்தானே உருவாக்கி இருக்கிறது. மனித விந்து, இப்போ மனித விந்து மாட்டை உருவாக்குமா? நினைத்து பாருங்கள். உருவாக்காதே. மாட்டினுடைய விந்து மாட்டைத்தானே உருவாக்கும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கோபிக்க வேறாமல் சிந்திச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வரும், நம்மளுடைய பூர்வ ஜென்மா என்பது என்னவென்றால், நமக்கு முன்னாலே நம்ம அப்பா, நம்ம தாத்தா, தாத்தாவின் தாத்தா, தாத்தாவின் தாத்தா, தாத்தாவின் தாத்தா, இப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா இறுதியில் உங்களுக்கு சிந்தனை வரும், ஏதோ ஒரு